வணக்கம். இந்த எஜுகேஷன் ட்ரிப்பில் ஒரு மனிதன் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஐயன் அப்படின்றவரை பற்றி ஜீவ சமாதி அடைஞ்ச மிகப்பெரிய சித்தனை பற்றி பார்த்தோம். நான் போன காணொலியில் சொன்ன ஒரு யூனிவர்சல் ஹீரோவை வந்து அடுத்து மீட் பண்ண போகிறோம். யாருங்க யூனிவர்சல் ஹீரோ? யார் ஒருவன் இந்த மண்ணையும் இயற்கையும் மக்களையும் அடுத்த தலைமுறை, அடுத்து எத்தனை தலைமுறை வந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக வாழணும், அதையும் தாண்டி இந்த பூமி நல்லா இருக்கும், பூமியை வந்து நேசிக்கிறவங்க, பூமிக்காக எதையுமே வந்து செய்கிறவங்க, அவங்க தானே யூனிவர்சல் ஹீரோ. அப்படிப்பட்ட யூனிவர்சல் ஹீரோவை தாங்க நாங்கள் போய் பார்த்தோம். அவர் பேர் பொன்முத்து ஐயா. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இயற்கை விவசாயத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். சந்தோஷமாக வாழ்கிறார். இந்த பூமி நல்லா இருக்கணுன்றதுக்காகவே வாழும் ஒரு மனிதன். அவர் மட்டும் இல்லை, அவருடைய மனைவி கோமதியும் சரி, அவங்களுடைய 2 மகள்கள் நிவிதா, பிரீத்தி, 2 பேருமே சரி, ஒவ்வொருத்தருமே இயற்கை விவசாயமாகவும் அதுக்கப்புறமா இயற்கையாகவே அவங்க வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. ஸோ அவரை தான் நாங்கள் என்னோடய கோர் டீமோட சந்திக்க போயிருந்தேன். முதல்ல அவர் வந்து இயற்கைனா என்ன, விவசாயம்னா என்ன, பூச்சி மருந்து இல்லாமல் எப்படி விவசாயம் நம்ம வந்து பண்ண முடியும், இப்படி நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதால நம்மளுடைய அதிலிருந்து கிடைக்கிற உணவு நமக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து பெரிய எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. கூட்டிகிட்டு போன இந்த என்னோடய டீமும் நிறைய கேள்விகளை வந்து அவருக்கு முன்னாடி வச்சாங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதால எல்லா மக்களுக்கும் போய் எப்படி சேரும், ஏன்னா இன்றைக்கி ஜனத்தொகைகள்லாம் வந்து அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கணும், இயற்கையாக பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும், அப்போனா சீக்கிரமாக சில ஹைப்ரிட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களே, அப்போ இயற்கையாக பண்ணால் எப்படி, எல்லா மக்களுக்கும் எப்படி போய் சேர்க்கறது, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னார். எப்படி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் சொன்னார். என்னோடய டீமுக்கு வந்து நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே, இப்படியும் விவசாயம் பண்ண முடியும். ஒரு விவசாயத்துக்கு பின்னாடி ஒரு காய்கறியாக இருக்கட்டும், ஒரு அரிசியாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்வியல் கல்வியோடைய அடிப்படை அதுதானே. அதுக்கடுத்து அவர் வந்து பண்ணுற விவசாய நிலங்களுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். முதல்ல டீச்சிங் தியரியாக இருந்துச்சு, அதுக்கடுத்தது ப்ராக்டிக்கல். ஸோ டைரெக்டாக கூப்பிட்டு போய் ஒரு நிலத்தை காட்டினார். அந்த நிலம் முன்னாடி அங்கே எப்படி பாறையாக இருந்துச்சு, அந்த இடத்துல விவசாயமே பண்ண முடியாது அந்த மண்ணில். அப்படி இருக்கிற அந்த நிலத்தை கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் எடுத்து அந்த நிலத்தை சக்தி வாய்ந்த ஒரு மண்ணாக அவர் தயார் பண்ணியிருக்கார். சக்தி வாய்ந்த மண்ணாக தயார் பண்ணி அவர் வந்து எதை போட்டாலும் இப்போ அங்கே விளையும், அந்த மாதிரி உருவாக்கியிருக்கார் டெடிகேஷன். அதை நாங்கள் அங்கே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அரிசி உருவாக்குனது, அப்புறமா சோளம் இது, அதுக்கப்புறமா நிறைய பீன்ஸு, காய்கறிகள், அப்படியே பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இயற்கையாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க. எப்படி இங்கே ஐயா இவ்வளோ டெடிகேஷன் அப்படின்னா, அவர் வந்து மண் மேலே வச்சுருக்க காதல் தான் சொல்லிட்டார். பூமி மேலே வச்சுருக்க, பூமி தாய் நல்லா இருக்கணும், அடுத்த நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் இந்த பூமிக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த பூமியை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது மாதிரி ஒரு மனிதனை வந்து பார்க்குறதே எங்களுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அதையெல்லாம் தாண்டி அங்கே காற்று பலமாக அடிச்சு, இந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்லேருந்து வருது, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் பயணிக்குது, எந்த ஊர் வரைக்கும் இந்த காற்று அடிக்கும் சொல்கிறாங்க. பெருசாக ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து போய் படிக்கல, நேச்சராக இருந்ததால். கேரளாவில் மழை பெய்யும்போது அந்த பகுதியில் வந்து சாரல் வந்து அடிக்கும். கரெக்டாக அந்த சாரல் எவ்வளோ வேகத்துக்கு வந்து அடிக்கும், இது ஒன்றும் உங்களுக்கு மழை மாதிரி பாதிப்பாவது வாங்க போகலாம் அப்படின்றார். நல்லாயிருக்கும் இந்த சாரல் நனைஞ்சிட்டு போகலாம். அதே மாதிரிங்க நல்ல சாரல் இருந்துச்சு, நல்ல காற்று. ஒரு காற்றை வந்து பாருங்கள் யூனிவர்சல் ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, கதாநாயகன் இல்லையா.
அந்த மழை துளி எப்படி இருக்கும், வேகமாக வந்து அடிக்காது, அந்த மழையோடைய தன்மை டெப்த் எப்படி இருக்கும் அதை கூட சொல்கிறாங்களே. நம்ம இதெல்லாம் வந்து புக்ஸில் வந்து படிச்சிருப்போம். சொல்லுவாங்க முன்னெல்லாம் வந்து வானத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க என்ன காலையில் மதியம் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டோம். ஆனால் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ வேறு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை என் டீமோட மட்டும் நிறுத்த போகிறது கிடையாது. என்னுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதை கொண்டு போய் நாங்கள் காட்ட போகிறோம். இந்த வாழ்வியல் கல்வி ஒரு 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 காய்கறி பின்னாடியாக இருக்கட்டும், ஒரு பழம் பின்னாடியாக இருக்கட்டும், ஒரு அரிசிக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் பொன்முத்து ஐயாவுடைய மகன் யார் தெரியுங்களா? மருது. அவரை பார்த்தோம். என்ன கூட போய் விளையாட முடியல. சூப்பராக இருந்தாருங்க, பார்க்கறதுக்கு ஆளே ஜெய்ஜென்டிக்காக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு ஒரு மண்ணுக்கு முக்கியமாக இருக்கிறாரு அப்படின்றதெல்லாமே வந்து பொன்முத்து ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பொன்முத்து ஐயாவுடைய கார்டன், அதாவது அந்த கார்டுன்னு சொல்லுவாங்க அவங்க, நாங்கள் கார்டன் சொல்லிட்டோம். அதை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி, அவரோட குட்டி செல்ல நாய். நல்லா அழகாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவர் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து புது புது அனுபவங்களுக்கு. சரி, இவ்வளோ இயற்கையாக விவசாயம் பண்ணுறாங்களே, இந்த விவசாயம் பண்ணுற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, எங்கே கொண்டு போய் விற்கிறாங்க? ஜென்ரலாக இருக்கிற மார்க்கெட்டில் விற்கிறாங்களா? இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொன்முத்து ஐயா போலவே உள்ள 14 இயற்கை விவசாயிகளையும் சந்தித்தோம். அது எங்கே சந்தித்தோம், எங்களுடைய மாணவர்கள் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்தாங்க, இதையெல்லாம் அடுத்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். ஹரிகரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.